அக்டோபர் 7, 2023 ஹமாஸ் இஸ்ரேலின் மீது வரலாறு காணாத தாக்குதலை நடத்துச்சு. 1200 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். 250 பேர் பணயமாக பிடிக்கப்பட்டனர். இஸ்ரேல் இதற்கு பதிலடியாக சில மாதங்களிலே ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியா டெஹ்ரானிலேயே கொல்லப்பட்டாரு. ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா லெபனான்ல கொல்லப்பட்டாரு. கமேனியோட தீவிரவாத அமைப்பு ஒவ்வொன்றாவே செதஞ்சிட்டு வந்துச்சு. ஏப்ரல் 2024 தான் ஈரானும் இஸ்ரேலும் முதல் முறையாக நேரடியாக மோதிக்கிறாங்க. ஏப்ரல் 1, 2024 டமாஸ்கஸ்ல ஈரானோட தூதரக கட்டணத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துச்சு. IRGC உயர் அதிகாரிகள் எல்லாருமே அதுல கொல்லப்பட்டாங்க. ஏப்ரல் 13 to 14, 2024 ஈரான் நேரடியா இஸ்ரேல் மீது 300க்கும் அதிகமான ட்ரோன் மற்றும் ஏவுகணையில தொடுத்துச்சு. இஸ்ரேல் பெரும்பாலும் தடுத்து நிறுத்துச்சு. அக்டோபர் 2024 மீண்டும் ஈரான் ஏவுகணையை தாக்குச்சு. இஸ்ரேல் அதுக்கு பதிலடி கொடுத்துச்சு. வரலாற்றிலேயே முதன்முறையாக இஸ்ரேல் நேரடியாக ஈரான் நிலத்தை இப்போதான் தாக்குச்சு. 2025 தான் 12 நாள் போர் நடக்குது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும். ஜூன் 13 24 வரைக்கும். ஜூன் 13 2025 இஸ்ரேலோட திடீர் தாக்குதல்ல ஈரானோட அணு ஆற்றல் மற்றும் இராணுவ தளங்கள் குண்டு வீசப்பட்டுருச்சு. முக்கிய இராணுவ தலைவர்கள், அணுவியல் விஞ்ஞானிகள் எல்லாருமே கொல்லப்படுறாங்க. ஈரான் இதுக்கு பதிலடியா 550க்கும் அதிகமான பேலிஸ்டிக் ஏவுகணைகளையும் 1000க்கும் அதிகமான சூசைட் ட்ரோன்ஸையும் இஸ்ரேல் மீது தொடுத்துச்சு. ஜூன் 22 அமெரிக்கா ஈரானின் 3 அணுசக்தி தளங்களை தாக்குச்சு. 12 நாட்களாக தொடர்ந்த இந்த போர்ல 60க்கும் அதிகமான ஈரானிய உயர் அதிகாரிகள் கொல்லப்பட்டிருந்தாங்க. கமேனி பதவியிலிருந்து தலைமறைவு ஆயிருக்காரு. ஆனா உயிர் தப்பினார். டிசம்பர் 2025 ஈரான்ல மக்கள் புரட்சி நடந்துச்சு. பொருளாதார சரிவுனாலையும் விலைவாசி உயர்வுனாலையும் மக்கள் அதிகமா பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அலி கமேனியோட கவர்மெண்ட்டுக்கு எதிராக மக்கள் போராட்டத்துல ஈடுபட்டிருந்தாங்க. இதுல அலி கமேனி போராட்டக்காரங்களை படுகொலை செஞ்சு 480க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்காங்க. பிப்ரவரி 6, 2026 ஓமன்ல அமெரிக்காவும் ஈரானும் மறைமுகமா அணு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்துச்சு. பிப்ரவரி 20 ட்ரம்ப் 10 நாள் டெட்லைன் வச்சிருந்தாரு. 3 கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. அணு செறிவூட்டல் முழுமையாக நிறுத்தணும், ஏவுகணை திட்டத்துல கட்டுப்படுத்தணும், ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹூதிகளுக்கான ஆதரவு நிறுத்தப்படணும்னு ட்ரம்ப் கோரிக்கை வச்சிருந்தாரு. ஈரான் இந்த எல்லா கோரிக்கைகளுமே மறுத்துருச்சு.